அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன். நம்ம இதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் எமிஷன் பற்றி பார்த்துருப்போம். அதாவது ஒரு மெட்டலில் நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் மேனரில் மூவிங் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரேண்டம் மேனரில் மூவிங் ஆகினாலுமே என்னாகாது, அந்த மெட்டலை விட்டு வெளியே வராது. ஏன்னா நியூக்ளியஸ்னால அதை அட்ராக்ட் பண்ணிக்கும். நியூக்ளியஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் இஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? அதனால் ரேண்டம் மேனரில் தான் மூவிங் ஆகிட்டு இருக்கும், பட் அந்த மெட்டலை விட்டு வெளியே வராது. ஓகே, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு சம் எனர்ஜி இருக்கும், சம் எனர்ஜி அது கம்மியாக தான் இருக்கும், அதனால் வெளியே வராது. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னலாக நம்ம எனர்ஜி கொடுத்தோம்னா, அதாவது ஹீட் பண்ணியோ இல்லை யூவி ரேஸ் ஏதாவது நம்ம அடிஷ்னலாக அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு எனர்ஜி கொடுத்தோம்னா என்னாகும், மெட்டல் விட்டு வெளியேறும். அதுதான் நம்ம எலக்ட்ரான் எமிஷன்னு பார்த்துருப்போம். ஓகே, நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறோம் இல்லையா, அந்த எனர்ஜி தான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது வெளியேற்ற ஆற்றல், எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் ஆற்றல், வெளியேற்ற ஆற்றல். ஓகேவா? இதில் 4 டைப்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான் எமிஷனில் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மியோனிக் எமிஷன், அதாவது வெப்ப அயனி உமிழ்வு. செகண்ட் ஒன் ஃபீல்டு எமிஷன், அதாவது புல உமிழ்வு. தேர்ட் ஒன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், அதாவது ஒளிமின் உமிழ்வு. ஃபோர்த் ஒன் செகண்டரி எமிஷன், அதாவது இரண்டாம் நிலை உமிழ்வு. இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மியோனிக் எமிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெட்டல் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மெட்டலில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் மேனரில் மூவிங் ஆகிட்டு இருக்கும். அப்படி மூவிங் ஆனாலுமே இந்த மெட்டலை விட்டு வெளியே வர முடியாது, ஏன்னா நியூக்ளியஸ்னால அதை அட்ராக்ஷன் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு சம் எனர்ஜி கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி அதுக்கு கொஞ்சம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். ஓகேவா? அப்படி கொடுக்கும் போது, ஏன்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு தேவையான நம்ம எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது வெளியே வரும், மெட்டலை விட்டு வெளியே வரும். ரைட்டாக? நம்ம ஹீட் பண்ண போகிறோம், இந்த மெட்டலை நம்ம ஹீட் பண்ண போகிறோம், தெர்மல் எனர்ஜி. அப்படி ஹீட் பண்ணும் போது என்னாகும், அதுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி, அதாவது அந்த எலக்ட்ரானுக்கு, அந்த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிரும். அதனால் இந்த மெட்டலை விட்டு என்னாகும், லிபரேஷன் ஆகும், வெளியே வரும். ஓகேவா? இதை நம்ம தெர்மியோனிக் எமிஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெளியே வர அந்த எலக்ட்ரான்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் அண்ட் டெம்பரேச்சர், இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது லோ ஒர்க் ஃபங்க்ஷன் கொண்ட மெட்டல் இருந்தால் அதிகமாக என்னாகும், எலக்ட்ரான்ஸ் எமிஷன் ஆகும். அண்ட் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் எலக்ட்ரான் என்னாகும், அதிகமாக எமிட் ஆகும், லிபரேஷன் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் கேத்தோட் ரே டியூப்ஸ், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ், எக்ஸ்ரே டியூப்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் ஆகும். ரைட்? ஸோ இதில் யூஸ் ஆகிற, இப்போ கேத்தோட் ரே டியூப்பில் யூஸ் ஆகிற ஒரு ஃபிலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபிலமெண்ட்டை நம்ம ஹீட் பண்ணுறோம், எதை வச்சு, பேட்ரி கனெக்ஷன் பண்ணி. திஸ் இஸ் ஃபிலமெண்ட்டு. இதில் நம்ம பேட்ரி கனெக்ஷன் பண்ணுறோம், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ பேட்ரி கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண பிறகு என்னாகும், இது ஹீட் ஆகும். ஓகேவா? நான் படிச்சிருப்போம், செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம், ஜூல்ஸில் என்ன படிச்சிருக்கோம். ஓகேவா? ஹீட்டிங் எஃபெக்ட், HH is equal to I²RT படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே பேட்ரி கொடுத்து நம்ம ஆன் பண்ணாகும், இந்த ஃபிலமெண்ட்டு ஹீட் ஆகும். ஹீட் ஆனால் இந்த ஃபிலமெண்ட்டில் இருக்கிற நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? என்னாகும், அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும், இந்த ஃபிலமெண்ட்டை விட்டு லிபரேஷன் ஆகும், இந்த மாதிரி வெளியே வரும். ஓகே, இது எல்லாமே தெர்மியோனிக் எமிஷன், ஹீட் பண்ணதுனால வெளியே வரக்கூடிய எலக்ட்ரான் எமிஷன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு எமிஷன், புல உமிழ்வு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் என்னது, இந்த மெட்டல் மேலே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 2 மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறோம். இது நெகட்டிவ் சார்ஜ் மெட்டல் பிளேட்டு, இது பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டல் பிளேட்டு. இதெல்லாம் மெட்டல் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டல் நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் மோஷனில் மூவிங் ஆகிட்டு இருக்கும். ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை வச்சுருக்க முடியாத பிளேட்டு, இந்த பிளேட் நோக்கி அட்ராக்ஷன் ஆகும், வெளியே வரும். ஓகே, இது நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டு, இதை இங்கே வச்சோம்னா என்னாகும், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், அதனால் ரிப்பிள் ஆகும். ஓகே, ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே என்னாகும், இந்த மாதிரி இந்த சைடு பாசிட்டிவ்
பிளேட் நோக்கி ஆகும் அட்ராக்ஷன் ஆகும், எல்லாம் வெளியே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியும் என்ன பண்ணலாம், எலக்ட்ரானை எமிட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், அதாவது ஒளிமின் உமிழ்வு. வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இந்த 4 டைப்ஸுமே வெரி சிம்பிள் தான். அதேமாதிரி ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம், அந்த மெட்டலில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் மோஷனாக மூவிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன், அதாவது சூட்டபிள் ஃப்ரீக்குவன்சி கொண்ட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த ரேடியேஷனில் இருக்கிற அந்த எனர்ஜி என்ன ஆகுது, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? இந்த ரேடியேஷனில் இருக்கிற எனர்ஜி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு என்னாகும், இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிடும், அதனால எமிட் ஆகும், இந்த மெட்டல் விட்டு வெளியே போகும். ஓகே, இதை நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே போகுது இல்லையா, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். இந்த ரேடியேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்டென்சிட்டி, இந்த ரேடியேஷனோட இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், நிறைய எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ டயோட்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் எக்ஸெட்ரா. அடுத்து 4th ஒன் செகண்டரி எமிஷன், அதாவது இரண்டாம் நிலை உமிழ்வு. இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். எப்படின்னா, இங்கே நான் பண்ண முடியா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இந்த மாதிரி ரேடியேஷனை அப்ளை பண்ணி எலக்ட்ரான் எமிட் ஆகுது. இந்த எமிட் ஆகுது எலக்ட்ரான், திஸ் இஸ் பிரைமரி எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம ஒரு மெட்டல்லிருந்து என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரானை எமிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரேடியேஷன் அப்ளை பண்ணும்போது அந்த ரேடியேஷன்லேருந்து தேவையான எனர்ஜி அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எடுத்துகிட்டு என்ன வெளியே போகும், ஹை ஸ்பீடில் வெளியே போகும். ஓகேவா? ஹை ஸ்பீடில் வெளியே போகும். ரைட்? ஸோ அப்படி வெரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற அந்த எலக்ட்ரானை வச்சு நம்ம ஒரு மெட்டல் மேலே பட வைக்கிறோம். அப்படி படும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரான் எமிட் ஆகுது இல்லையா, அந்த எலக்ட்ரான் நம்ம செகண்டரி எலக்ட்ரான், அதாவது செகண்டரி எமிஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெட்டல் எடுத்துட்டோம், அதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ரேண்டம் மோஷனில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்பீடு எலக்ட்ரான்ஸ் இந்த மெட்டல் வெளியே வருது இல்லையா, அந்த ஹை ஸ்பீடு எலக்ட்ரான் இது பிரைமரி எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அதை கொண்டு வந்து நம்ம ஹிட் பண்ணுறோம். இதில் ஹிட் பண்ணும்போது என்னாகும், இந்த பிரைமரி எலக்ட்ரான்லேருந்து அந்த எனர்ஜி இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இங்கே இருக்குது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு எனர்ஜி என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இதுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி கிடைச்சிடும், போதுமான எனர்ஜி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கு கிடைச்சிடும். அப்படி கிடைக்கும் போது என்னாகும், இந்த மெட்டல் விட்டு வெளியே போகுது இல்லையா, அதை நம்ம செகண்டரி எமிஷன் சொல்லுவோம். இது பிரைமரி எலக்ட்ரான், இது செகண்டரி எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இமேஜ் இன்டென்சிஃபையர்ஸ், ஃபோட்டோ மல்டிபிளர் டியூப். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த 4 எலக்ட்ரான் எமிஷனுமே வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. என்ன, ஒரு மெட்டலிருந்து எலக்ட்ரானை எமிட் பண்ணுறோம், அதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணோம், அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம். அடுத்து நம்ம ரேடியேஷன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் நம்ம அப்ளை பண்ணோம். அடுத்து ஒரு எலக்ட்ரானை வச்சு நம்ம இன்னொரு எலக்ட்ரானை நம்ம வெளியேற்றணும், ஒரு மெட்டல்லேருந்து வெளியேற்றணும். ஓகேவா? ஸோ இது 5 மார்க் கொஸ்டின், பொறுமையாக பாருங்கள். ஓகேப்பா?